விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா எனக்குள்ளே இருக்கிறா என்னே ஆனந்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் மெர்லின். நான் ஓட்டேரி சாலையிலேருந்து வரேன். லாஸ்ட்டாக 10th போர்டு எக்ஸாம் எழுதினேன். அதுலேயும் எஸ்பேனை வந்து அதிசயமாக அதில் நடத்துனாங்க. ஏன்னா லாஸ்ட் எக்ஸாம் சோஷியல் அப்போது சிக்கன் பாக்ஸை போட்டிருந்தது. என்ன செய்வேனே எனக்கு ஒன்றும் புரியல. சுத்தமாக படிக்கவே இல்லை, சும்மா ரீட் பண்ணிட்டு தான் போனேன். அப்போ அத்தை வந்து சொன்னாங்க, நீ ஒன்றும் இதெல்லாம் பண்ணிக்காத, நீ படி, கர்த்தர் பலத்தை தர, நீ படி, இது நீ எழுதிட்டு வா அப்படின்னாங்க. மாமாவுக்கும் காலையில் போட்டு ஜோம் பண்ணேன். நீ இப்போ எழுதிட்டு வா, எப்படி இருக்கிறேன்னு கேட்டாங்க. இருக்கேன் மாமா, நல்லா தான் இருக்கேன், நான் இப்போ எழுதிட்டு வரேன்னாங்க. அதே மாதிரி போனேன், எழுதி முடிச்சுட்டு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. சுத்தமாக எழுதியிருக்கேன், மார்க் வருமானு எனக்கு இதுவே இல்லை. ஏன்னா என்ன எழுதுனேன்னு தெரியாமலே எழுதினேன். எப்படி வருமோ தெரியலையே, 50% 60% தான் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். அவ்வளோதான் வரும், இதுக்கப்புறம் ஒரு 400 மார்க்குக்கே எட்டுவேனானே தெரில அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். அத்தையும் மாமா உண்மையாகவே எனக்காக ரொம்ப ஜெபிச்சாங்க. காலைல மார்ச் 28 காலையில் நான் போய் ஜோம் பண்ணும்போது மாமா சொன்ன ஒரு வார்த்தை, ஆகாதுன்ற தள்ளப்பட்ட கல் அது மூளைக்கு தலைக்கல்னு சொல்லி ஜோம் பண்ணாங்க. அப்போ கூட எனக்கு அது புரியல, ஏன் மாமா இப்படி சொல்லி ஜோம் பண்ணுறாங்க. நான் போய் யோசிக்கல. ஒரு 2 to 3 டேஸில் இங்கிலீஷ் எக்ஸாம் நடுவில் 4 days லீவுன்றதுனால சோஷியல் கோச்சிங் எனக்கு போட்டிருந்தாங்க. சரி நானும் போனேன். மேக்ஸ் சார் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. நானும் சரி ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல, சரி போயிட்டு எப்பயும் போல் கிளாஸில் உட்காந்த உடனே சொன்னாங்க, எப்படி எல்லோரும் எக்ஸாம் எழுதுனீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு முந்தின நாள் தமிழ் எக்ஸாம் முடிஞ்சுது. எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க எப்படி எழுதுனேன்னா, எனக்கு டைம் இல்லை, அதனால நான் லெட்டர் ரைட்டிங் மட்டும் எழுதலைன்னு நான் சொன்னேன். உடனே வந்துட்டு சரி சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். சரி இது ஒன்றும் பெருசாக நான் எடுத்துக்கல. பார்த்தா ஒரு 2 to 3 டேஸில் சோஷியல் கோச்சிங்க்கு போகிறேன். மேக்ஸ் சார் உட்காண்ட்ருக்காங்க. என்னை பார்த்து எப்படி எழுதுனேன்னு கேட்குறாங்க. உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, அவள் எழுதலை சரியா, ஒன்று எக்ஸாம் என்ன பாதி தான் நீ எழுதுனியா. நான் லெட்டர் ரைட்டிங் பாதி எழுதுன சொன்னதை எக்ஸாமே பாதி எழுதுன மாதிரி அங்கே இதாகிடுச்சு. ஒன்று எனக்கு வந்து என்ன பாதி தான், இல்லை சார் நான் லெட்டர் ரைட்டிங் தான் பாதி நான் எழுதுனேன், மற்றதெல்லாம் எழுதியிருக்கேன்னு. ஒன்று இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். நீ வந்து சரி அப்போ சரியா எழுதலை சொல்லிட்டு போக வேண்டியதானேன்னு. ஒன்று எனக்கு அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படி ஷாக் ஆகிட்டேன், என்னடா இது இப்படி சொல்கிறாங்களேன்ட்டு. அப்புறம் வீட்டுக்கு வந்து அத்தைக்கு ஃபோன் போட்டேன், இல்லை இப்படி சொல்கிறாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குன்ட்டு. அத்தை சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்று நீ எடுத்துக்காத, கர்த்தர் நடத்துவார், நீ ஜெபிச்சுட்டு போய் எழுது எக்ஸாமு, அதெல்லாம் மனசில் வச்சுட்டு இது பண்ணிட்டு படிக்காமல் விடாத, கர்த்தர் நடத்துவார்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அதே போல் நான் எக்ஸாம் எழுதி முடித்தேன். அதே மாதிரி சோஷியல் எக்ஸாமில் சிக்கன் பாக்ஸு படிக்கல. இன்னும் ஒரு ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் சோஷியலில் எனக்கு 93% என்னை எடுக்க வைக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினாங்க. அத்தையும் மாமாவும் உண்மையாகவே எனக்காக பாரப்பட்டு ஜெபிச்சாங்க. ஏன்னா ஒரு ஜனத்து கூட்டத்துக்கு முன்னாடியும் தளர்ந்து நிமிர்ந்து நிற்கிறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினாங்க. ஜெபிச்ச அத்தைக்கும் மாமாவுக்கு ரொம்ப நன்றி. அல்லேலூயா.